பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலையிலேயே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் 82, 3, 4, 5. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கனின் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். அறியாமலும் உணராலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். என்னன்னு கேட்டா, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கனை கைக்கு அவனை தப்புவீங்கள். அப்படி என்று சொன்னா, இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். பிசாசின் பிள்ளையிலே, பிசாசின் பிடியிலே, சாபத்தின் பிடியிலே, உலகத்தின் பிடியிலே, சடங்காச்சாரத்தின் பிடியிலே, பலவிதமான உபாதைகளிலே ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். அதனால்தான் ஏழை என்பது சுவிசேஷத்தை அறியாதவர்கள், திக்கற்ற பிள்ளைகள் என்பது சுவிசேஷத்தை இதுவரை கேட்காதவர்கள். அவர்களுக்கு அறிவிக்க வேண்டுமாம். சிறுமைப்பட்டவனுக்கு, நெருக்கப்படுகிற திக்கற்றவனுக்கும் அவர்களை விசாரித்து அவர்களுக்கு கர்சனையோடு செபிக்கும் போது, அவர்களுக்கு உதவி செய்யும் போது, பலவீனரையும் எளியவனையும் விடுவித்து பாவத்தின் பிடியிலிருந்து, சாபத்தின் பிடியிலிருந்து, உலகத்தின் பிடியிலிருந்து, சடங்காச்சாரத்தின் பிடியிலிருந்து விடுவித்து அவர்களை தப்புவிக்கும் போது தேவன் அதை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தேவனுடைய நோக்கம் அதுதான். அதான் தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் சாதிக்கிறார். தேவன் சபையில் எழுந்தருளி பேசுறார். என்ன பேசுறாரு? ஏழையும் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்க, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கு நீதி செய்யுங்க, பலவீனனையும் எளியவனையும் விடுவித்து துன்மார்க்கன் கைக்கு அவர்களை தப்புவீங்கள். நம்ம இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் போய் பாருங்க, கிராமங்களில், நகரங்களில், பட்டணங்களில், தெருக்களில் போய் பாருங்க, எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, சுகவீனமாக இருக்கிறாங்க, சாசின் படியில் இருக்கிறாங்க, சாபத்தின் படியில் இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவரை விசாரிப்பதற்காக, அவர்களை விடுவிப்பதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். இந்த ஊழியத்தை செய்யும்படி இந்த காலை வேளை தெய்வம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அர்ப்பணியுங்கள். பரிசுத்த பிதாவே, இந்த வேத வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதியும். அதன்படி நாங்கள் திக்கற்ற பிள்ளைகளையும் ஏழைகளையும், ஆண்டவரை பலவீனரையும், ஆண்டவரை எளிமையானவர்களையும் நாங்கள் தேடி விசாரித்து அவங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.